என்னடி உனக்கு பிரச்சனை? நீதான்டா பிரச்சனை. என்ன உனக்கு பிரச்சனை? நீதான்டா பிரச்சனை. குரல் கேட்க பிடிக்கல. உன்கிட்ட பேசாம இருக்கணும் அத்தானே? போட வைடா. சரி நான் நிறுத்திக்கிறேன், பேசுறது இல்ல சரியா? வேணதுக்கு கால் பண்றா? ஹலோ, மாசம் மாசம் வீட்டு வாடகை கரண்ட் பில்லு எல்லாம் நான் தானே கட்டுறேன். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் நான் தானே கொடுக்குறேன். சும்மா மாசம் முடிஞ்சோன்னா காசை கொடு காசை கொடு நீ என் உயிரை வாங்கி தொலைற. உன் கூட இருக்க கூடாதுன்னு தான் வெளியூர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்கேயும் போன் பண்ணி என் உயிரை வாங்கி தொலைற. வைடி போன. மச்சான் ஆள் இருக்கால? ஆமா, நல்லா கும்பன்னு இருப்பாளே. என்ன வேணான்னு சொல்லிட்டா மச்சான். என்னடா சொல்ற? ஆமாடா, அவளை எவ்வளவு நான் தாங்கி 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 பாத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா, அவளை மறக்கிறதுக்கு என்ன வழி இருக்கா மச்சான்? ஏன்ட்ட கேக்குற? ஆனா ஒரு வழி இருக்கு. ஒரு 200 ரூபாய் பணம் மட்டும் தெரியா மச்சான். ஒரு கோட்டர் போட்டு பட்டு தூங்கிடுறேன், அப்புறம் மறந்துடுவோம் மச்சான். ப்ளீஸ்ரா, ப்ளீஸ் மச்சான். அவன் எனக்கு பிரச்சனை இல்லை. டேய் இங்கதான் இருக்கீங்களாடா? என் ஆளு தங்க புஷ்பம் இருக்கால? ஆமா. ஓகே சொல்லிட்டாடா. நாளைக்கு அவளை கூப்பிட்டு வெளில போலான் இருக்கேன். ஒரு 5000 ரூபா தெரியா? திருப்பி தந்துடுறேன். ஏய், வாடகையை கொடுங்கடா, அப்படி இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கடா. சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு